Good morning students. I am Vettachari from Chemistry Simplified Tamil. Now இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா some basic concepts லெசன்ல இருந்து critical question தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்க டைரக்ட் கொஸ்டினுக்கு வந்துடலாம். இது based on the equivalent concepts அடிப்படையாக வைத்து இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். 0.45 gram of an acid of molar mass 90. இது ஒரு ஆசிட், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.45 gram. அதோடைய மோலார் மாஸ் 90, அவ்வளோதான். Was neutralized by 20 ml of 0.54 N caustic potash. அது பொட்டாஷால நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. The basicity of the acid is. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன பார்க்கணும்னா ஆசிட் வர்சஸ் பேஸ் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் போயிட்டோம்னா நேராக ஈக்குவலன்ட் கான்செப்ட். இப்போ யூஸ்வலாக ஈக்குவலன்ட் கான்செப்ட்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1 equivalence of acid react with 1 equivalence of base. இதுதான் கணக்கு. அந்த 1 equivalence அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அதுதான் இந்த இடத்துல பாயிண்ட் நம்பர் 1 ஆசிட் வர்சஸ் பேஸ். ரெண்டாவது அதாவது இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பற்றி கொடுத்துட்றேன், ரெண்டாவது அப்ளிகேஷன் பற்றி போகலாம். ஸோ முதல் பார்ட் இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால், ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு பேஸ் இருக்கு. அந்த ஆசிட்க்கு வெயிட் ஆஃப் த கிவன் ஆஃப் ஆசிட் கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட். ஆசிடோட பேசிசிட்டி கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா வாட் இஸ் கொஸ்டின் இஸ் என் ஃபேக்டர் தான் கேட்கப்படுது. ஓகே, அடுத்தது பேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க 20 ml. அடுத்தது 0.54 நார்மாலிட்டி ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்தாச்சு. அப்போ பேஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் இருக்குது, நார்மாலிட்டி இருக்குது. ஸோ அடுத்து என் ஃபேக்டர் இருக்குது, கேஓஹெச்னா என் ஃபேக்டர். அப்போ இதில் நீ என்ன எடுத்துக்கலாம்னா வால்யூம் ஆஃப் பேஸ் இன்டு நார்மாலிட்டி ஆஃப் த பேஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் பேஸ். இப்போ இந்த இடத்துல இந்த வால்யூம் எம்எல்ல இருக்குது, அதை நீ லிட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ இது என்னவாகும்னா 20 × 10⁻³ × 0.54 ஈக்குவலன்ஸ் ஆஃப் த பேஸ், அவ்வளோதான். அதுதான் இந்த இடத்துல எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த பேஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது வாட் இஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிட் பார்த்தோம்னா ஆசிட் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீ ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா போகணும். ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா போகலன்னா ஆசிட்க்கு வால்யூம் இல்லை, நார்மாலிட்டி இல்லை. அப்போ ஆசிட்க்கு என்ன தான் இருக்குன்னா கிவன் வெயிட் பை மோலார் மாஸ். அப்போ கிவன் வெயிட் மோலார் மாஸ்னா அதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ இப்போ ரெண்டாவது கிரிட்டிக்கல் நாலேஜ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு என் ஃபேக்டர். இது ரெண்டாவது கிரிட்டிக்கல் ஃபார்முலா ஃபார் த நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ். அப்போ ஆசிடுக்கு இந்த ஃபார்முலா வச்சு ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கணும், பேஸுக்கு யூஸ்வலாக வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறப்ப உனக்கு ஃபைனல் ஃபார்மேட்டில் இந்த என் ஃபேக்டருங்கிற இதை நீ கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு யூ வாட் டு ஃப்ரேம் த ஃபார்முலா ஃப்ரம் த டேட்டா அப்படிங்கிறத நான் முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் பார்ட் போகிறேன், அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிடுடைய ஒரே மெயின் ஃபார்முலா உனக்கு இங்கே இருக்கிற இதுதான் இந்த கான்செப்ட். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ்னாவே இதுதான் திஸ் இஸ் நான் ஈக்குவலன்ஸ்னு வந்துச்சுனாவே இதுதான் உனக்கு அந்த நாலேஜ். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ். வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல் கிவன் பை வாட் இஸ் கிவன் பை 0.45 divided by molar mass into n factor. That is equal to n factor na என்ன பேசுற basicity of the acid is equal to volume in ml 20 into 10⁻³ அப்ப இது என்ன ஆகும்னா லிட்டர் ஆகும். லிட்டர்னு வரப்போ அது என்னன்னு அர்த்தம் ஈக்குவலன்ஸ். நீ மில்லி போடினா மில்லி ஈக்குவலன்ட். மிஸ் மில்லி ஈக்குவலன்ஸ்ல போடலாம் அப்படின்னா மில்லி ஈக்குவலன்ஸ்ல நீங்க தயவுசெய்து போடாதீங்க, ஈக்குவலன்ஸ்க்கு எடுத்துட்டு போடுங்க. ஏன்னா அந்த மில்லி டு ஈக்குவலன்ஸ் வரும். ஈக்குவலன்ட் அப்படின்னா தான் உன்னுடைய இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல் இன்டு என் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட். இது ஈக்குவலன்ஸ்க்கு தான் இருக்கு, இது மில்லி ஈக்குவலன்ஸ்க்கு இல்லை. அதனால இந்த ஃபார்முலாவையும் நீ எதுக்கு எடுத்துட்டு வா, ஈக்குவலன்ஸ்க்கு எடுத்துட்டு வா. அதனால தான் நான் சொல்றேன் வால்யூம் இன்டு ml into 10⁻³ that is the liter. லிட்டருக்கு நீ எதுக்கு எடுத்துட்டு வரணும், ஈக்குவலண்ட்டுக்கு எதுக்கு எடுத்துட்டு வரணும்னா இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்மேட்டில் மில்லி ஈக்குவலன்ஸ்க்கு உனக்கு ஃபார்முலா கிடையாது. மோல் இன்ட்டு என் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட். அப்போ அங்கேயும் என்ன சொல்லுவேன், வால்யூம் இன்ட்டு நார்மாலிட்டி இஸ் ஈக்குவலன்ட். வால்யூம் ஷுட் பி இன் த லிட்டர். அதனால அந்த இதை நீ லிட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ. So that is important. Into normality is given as a 0.54.
அவ்வளோதாம்மா. இது உன்னுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஹவு யூ ஹாவ் டு ப்ரொசீட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது 2 டிஜிட் தள்ளுறோம். அப்போ இதையும் 2 டிஜிட் தள்ளிக்கலாம். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஒரு வாட்டி, இதை கேன்சல் பண்ணால் 2 வாட்டி. அவ்வளோதானே? சரி, ஓகே. இப்போ n ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது அப்படியே போட்டுக்கோ. 20 × 10⁻³ இன்ட்டு 54. ஏன்னா அது அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற இந்த 2 மேலே போகுது, 1 கீழே வருது, அதனால் இன்ட்டு 2. இப்போ வாங்க 20 × 2 × 5. ஸோ அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 20 × 10⁻³ இன்ட்டு 4 2 8 I 2 10. இப்போ இந்த 20 இதை வந்து நான் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ 0 போட்டுக்கோ. 108னா 216. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ 10⁻³ இதை 1000ஆல் டிவைட் பண்ணு. ஸோ அப்போ வாட் ஐ எம் கெட்டிங் இஸ் 2.1. n ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 2.1 அப்படின்னா n ஃபேக்டர் எப்படியுமே 1 2 3 4 தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2ங்கிறத முடிவு பண்ணிடுறோம். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ். ஸோ இன்றைக்கி இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸில் இதை அடிப்படையாக வச்சு போட்டிருக்கேன். திரும்ப நாளையிலேருந்து தொடர்ந்து போடுற வீடியோஸு ஈக்குவலன்ஸ் இதுவே ஃபர்தர் டெவலப்மெண்ட்டாக வச்சு அடுத்த ஃபார்முலாஸுக்கும். ஸோ ஹியராஃப்டர்ஸ் நீட் அண்ட் ஜேஇக்கு எப்பொழுதுமே சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ்க்கு நீ ரெடி ஆகிடுங்க. பேசிக் வந்து உங்கள் ஸ்கூலில் மற்ற வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நான் கிரிட்டிக்கல்ஸ்க்கு மட்டும் நான் என்னுடைய வீடியோஸை போட்டுருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.